Hi, this is Veda from Upway Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ண முடியுமா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஃபிபனாச்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸோ ஒரு சில பேர் இண்டிகேட்டர் பேஸ்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு தான். ஸோ இண்டிகேட்டர் பேஸ்டுன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. பட் அந்த இண்டிகேட்டரை நம்ம மைண்டில் நம்ம எப்படி ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மொதல் விஷயம். அதை நீங்கள் கிளியராக பண்ணாமல் அதோடைய இண்டிகேஷன் என்னங்கிறது புரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது லாஸில் தான் முடியும். இந்த வீடியோவிலையும் அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம எப்படி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதோடைய ஃபார்மாசஸ் என்ன, மொத்தமாக அந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கெல்ட்னர் சேனலை தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கெல்ட்னர் சேனல் அப்படிங்கிறது நமக்கு 3 பேண்ட்ஸஸாக வந்து நமக்கு ஷோ ஆகுது. இது வந்து பொலிங்கர் பேண்ட் மாதிரி நமக்கு ஒரு அப்பர் பேண்ட், ஒரு மிடில் பேண்ட், அதே மாதிரி ஒரு லோவர் பேண்ட். ஸோ இது எந்த மெத்தடில் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்பர் பேண்ட், லோவர் பேண்ட், மிடில் பேண்ட், இந்த மிடில் பேண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 பீரியடில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சில செட்டிங்ஸஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது போக அப்பர் பேண்ட் வந்து நமக்கு என்ன ப்ரெடிக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 2 வேரியேஷனை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்று எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜோடைய வேல்யூ, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஏடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடோடைய வேல்யூ. இப்போ அப்பர் பேண்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏடிஆர் வேல்யூவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஸோ அது கூட உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பீரியட் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம எடுத்துருக்கோமோ அதோட வேல்யூவை அது கூட ப்ளஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது அப்பர் பேண்ட் ஆகும். அதே நேரம் அந்த ஏடிஆர் பீரியடுடைய வேல்யூவேஷனோட மல்டிப்ளை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதே எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பீரியடோட வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு வேல்யூ தான் லோவர் பேண்டாகவும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி 3 பேண்ட்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பேண்ட்ஸஸில் வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புல் பேக் டு மிடில் லைன், அதாவது மிடில் லைனுக்கு மேலே ஒரு புல் பேக் கேண்டில், அதாவது ஃபுல் கேண்டிலாக நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு க்ளோசிங் நடந்தால் அதோடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் பேண்டை வந்து நம்ம டார்கெட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதல் விஷயம், ட்ரேடுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களில் 3. ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கிரிப்டு என்ன ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரெண்டாவது, அதோடைய எந்த சூனில்
ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அதாவது கரண்ட் ஜூன் வந்து எந்த ஜூனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறது தெரியணும். ஸோ இதை தாண்டி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்னென்னா நிறைய பேர் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. என்ட்ரி எடுக்க தெரியாமல் எடுத்துட்டு அந்த ரிஸ்கில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடே வந்து அடங்கியிருக்கு. இப்போ ஒரு என்ட்ரி வந்து நம்ம 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதோடைய ரிஸ்க் அளவு வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். முதல்ல அந்த ரிஸ்க் அளவை நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா டார்கெட் என்ன நம்ம வைக்க போகிறோங்கிறத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் இருந்து நம்ம ஒரு சேஃபான ட்ரேடுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கெல்ட்னர் சேனல் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுது. ஸோ இதோடைய அந்த ரிஸ்க் ஃபேக்டருடைய அளவு, அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவை நம்ம வந்து முன்னக்கூட்டியே நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா அதோடைய அளவை வச்சு நம்ம டார்கெட் வந்து என்னங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் நமக்கு இந்த 3யுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லாக வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெண்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ நமக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம அந்த மிடில் பேண்ட், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஜூனில் வந்து ட்ராவல் ஆகுது, இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜூனை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிமாண்ட் ஜூனில் வந்து ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ளை ஜோனில் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போது நமக்கு வந்து அந்த ஜோன்ஸஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இது நமக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகுது. இனிமேல் நம்ம ட்ரேட் எடுக்கிறது எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம முதல்ல இந்த இண்டிகேட்டரை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு கெல்ட்னர் சேனல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு 3 பேண்ட் வந்துருச்சு. இப்போ இதில் செட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு லென்த்தில் வந்து டிஃபால்ட்டாக 20 இருக்கும், அதை என்ன பண்ணுங்கன்னா 7 பீரியடாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஏடிஆர் லென்த் இருக்கும், அதையும் 7 பீரியடாக மாற்றிட்டு ஸோ உங்களுக்கு வந்து அப்பர் பேண்ட், லோவர் பேண்ட், மிடில் பேண்டுக்கு உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் பேக்ரவுண்டு வந்து எனக்கு வேண்டானுங்கிறதுனால அதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த ஸ்கிரிப்ட், அதாவது க்ரூட் ஆயில் வந்து எந்த ட்ரெண்டில் நமக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குதுங்கிறத, ஸோ அப் ட்ரெண்டில் இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டு ஒரு ரிவர்சலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரிவர்சல் ட்ரெண்டில் இருந்து சேஞ்சஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு மிடில் பேண்டுக்கு மேலே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோ தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம எடுக்க போகிறோம். அதாவது எந்த இடத்துல இருந்து நமக்கு ரிவர்சல் ஆச்சோ, இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டுக்கான ஒரு ஏரியா. இப்போ அந்த செல் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம், அதாவது ஒரு 50% மேலே அந்த மிடில் பேண்டை க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சிச்சுனாலே ட்ரெண்டு வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த மிடில் பேண்டுக்கான ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு கேண்டில்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு ரிவர்சல்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கூட அதில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நல்ல ஒரு அக்யூரசி இருக்குது. ஸோ நான் வந்து இதில் யூஸ் பண்ணதுனால தான் வந்து இந்த இதை நான் வந்து சொல்கிறேன். பட் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரியல் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.